இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடுமே நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியாகவே இருக்கிறதில்ல, ஹீட்டு தான் அதிகமாக நமக்கு கொடுக்குது. அப்போ ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளும் அதிகமாக டென்ஷன் ஆகுறது மாதிரியே இருக்குது. கிராமத்தில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க, மூளை சூடாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது முடி அதிகமாக நமக்கு கொட்ட ஆரம்பிச்சிடும். என்னோடய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நான் ஒரு பேஸ்ட்டு நான் ரெடி பண்ணி ஒரு 2 வாரத்துக்கு ஒரு நடை அவங்களுக்கு தலைக்கு தடவி விட்டுடுவேன். இது ஃபுல்லாக நமக்கு கருப்பாகாது. கருப்பாக்குறது எங்களுடைய மதத்தில் கருப்பு நாங்கள் தடவக்கூடாது. அதனால் இன்றைக்கி வீடியோவில் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ முட்டையோட வெள்ளைக்கருவு, ஒரே ஒரு முட்டையில் வெள்ளைக்கருவை நம்ம எடுத்துக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கருவு பார்த்திங்கன்னா நம்ம முடியை அப்படியே சாஃப்டாக்கி அப்படியே சைனிங்காக பளபளப்பாக முடியை காட்டும். முடி கொட்டுறது நமக்கு 50% குறையும். இப்போ ஒரு கப்பில் 1 கப்பு அளவு நான் இதை மெஹந்தி பவுடர் எடுத்துருக்கிறேன். இது மருதாணி, நமக்கு பச்சை மருதாணி இருந்துச்சுனாக்கா அதை பவுடராக்கி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை வெள்ளைக்கருவை இதில் நான் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் காஃபி டிகாஷன் இதில் ஊற்றுறேன். காஃபி டிகாஷன் ரொம்ப முக்கியமானது. இதுவும் நமக்கு முடி வளர்கிறதுக்கு, முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு இதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ஃபில்ட்ரு காஃபி தான் இதில் எடுத்துருக்கிறேன். புரு எடுக்கலை, நான் ஃபில்ட்ரு காஃபி தான் இதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 சொட்டு கோடாலி சாப் தைலத்தை இதில் ஊற்றுறோம். இப்போ இது நமக்கு ஒரு அலர்ஜி இல்லாமல் இருக்கும், அதுவும் இல்லாமல் சளி பிடிக்கவும் செய்யாது. அதனால் 2 சொட்டு அளவு கோடாலி தைலம் இதில் ஊற்றிக்கலாம். கோடாலி தைலம் இல்லைனாக்கா யூக்லிப்டஸ் தைலத்தை இதில் ஊற்றுனீங்கனாக்கா நமக்கு முடிக்கு ரொம்ப நல்லது. இப்போ அடுத்ததாக அரிசி களைஞ்ச தண்ணி. அரிசி களைஞ்ச தண்ணி நமக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக இந்த தண்ணியை மட்டும் எடுத்து இப்போ இது கூட சேர்க்கலாம். அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி செய்யும் போது நம்ம ஸ்ப்ரே பண்ணி கூட முடியல, அதையும் நம்ம குளிக்கிறதுக்கும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றிக்குவோம். நம்ம இதை கருப்பாக்குறதுக்கு நம்ம முடியே செய்யலை. சின்ன பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் முடி சாஃப்டாக சைனிங்காக ஆகிறதுக்கும் தான் இந்த மாதிரியான ஒரு மாஸ்க் நம்ம போட போகிறோம். இப்போ அதே அரிசி களைஞ்ச தண்ணியை கொஞ்சம் புளிக்க வச்சு நான் வச்சுருக்கிறேன். அதை தான் எடுத்து இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்குறோம். சாதாரணமாக வீட்டில் எப்போ அரிசி களைஞ்சாலும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு 2வது தண்ணி 3வது தண்ணியெல்லாம் முகம் கை கால்லாம் நம்ம தடவும் போது நமக்கு அப்படியே முகத்தில் பருவெலாம் வர்றது குறைச்சலாக இருக்கும். சீக்கிரமாக நம்ம தோல் சுருக்கம் உழுவுறதையும் அந்த அரிசி களைஞ்ச தண்ணி நமக்கு தடுக்கும். அதனால் அரிசி களைஞ்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை முகம் கை கால் எல்லாத்தையும் கழுவிக்கங்க. சுட வச்சு அதை ஒரு 1/2 கப்பு அளவு குடித்தா பீரியட்ஸ் சமயத்தில் வர்ற வயிற்று வலி கூட அது நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நான் இந்த மாதிரி உள்ள பவுட்ரு தான் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த பவுடரில் தான் நான் கொஞ்சமாக எடுத்து அப்பப்போ தலைக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதை அப்படியே நான் ஒரு 4 மணி நேரம் மூடி வச்சாச்சு. காலையில் நான் இதை செஞ்சுட்டு அதை அப்புறம் ஒரு 11 மணி மாதிரி தடவிட்டு குளிச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த கோப்பை எந்த கலர் இருக்கோ அதே கலருக்கே வந்துருச்சு. இப்போ நல்ல கலர், உங்களுக்கு சிகப்பு கலராக இருக்கும். இது வெள்ளை முடியல நம்ம போட்டோம்னாக்கா கலர் நமக்கு நல்லா உங்களுக்கு கையில் அரைச்ச மருதணி விட்டது மாதிரியே நமக்கு கலர் கொடுத்துரும். இது சின்ன பிள்ளைங்களுக்கு கலர் கொடுக்காது, ஆனால் நல்லா சாஃப்ட் கொடுக்கும் முடிக்கு. இப்போ பாருங்கள், நான் கையில் தடவுன பிறகு நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு என்னோடய கை உங்களுக்கு செவந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ லேசாக இதை இப்படி செஞ்சு பார்க்கும் போதே நல்லா செவந்திருக்குது. இதே மாதிரி நம்ம ஒரு மாதத்தில் ஒரு 2 தடவை இதை தடவிக்கலாம். நம்ம ஹேர் டைலாம் தடவுறதுக்கு பதில் இதே மாதிரி தடவிக்கங்க. இயற்கையாக நமக்கு முடி இருந்தால் தான் அழகாக இருக்கும். இப்போ கையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. கருப்பு கலர் என்றைக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக காலையில் பிள்ளைங்க ஸ்கூல் கிளம்பும் போதும் இல்லை சண்டே சமயத்தில் எல்லாருமே ஒரே நேரத்தில் சாப்பிட உட்காந்துருவாங்க. அப்போ சண்டேனாவே முக்கியமாக நம்ம வீட்டில் பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் இருக்கும். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பூரி. இப்போ பூரி செய்கிறதுக்கு நம்ம ஒவ்வொன்றா தேய்ச்சி நம்ம எடுத்து சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களும் தட்டையை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறது மாதிரியே இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஒரேடியாக பூரியை சுட்டு நம்ம கொண்டு வைக்கும்போது சில நேரத்தில் பூரி அப்படியே புஷ்ஷுன்னு இல்லாமல் அமுங்கலாக நமக்கு வந்துடும், வத்தி போயிடும். அதனால் உப்பெல்லாம் உள்ள பூரியை தான் அடுத்தது எடுப்பாங்க. கடைசியாக நம்ம போய் சாப்பிட உட்காரும் போது நமக்கு கிடைக்கிறது என்னவோ ஒரு வத்தலும் தொத்தலமாக உள்ளது தான். தோசையை சுட்டாலும் அப்படி தான், லாஸ்ட்டாக நமக்கு ஊற்றும் போது பிஞ்சு போன தோசை தான் நமக்கு கிடைக்கும். எல்லாருக்குமே மொறுமொறுன்னு சுட்டு வைப்போம். அதே மாதிரி பூரியம் தான். இப்போ இதே மாதிரி பெருசாக நல்லா வளர்த்திக்கங்க. வளர்த்திட்டு நமக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கடன்னு நம்ம சுட்டு எடுத்து கொண்டு போய் வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு சூப்பராக நமக்கு மொறுமொருண்டு நம்ம சாப்பிட்றது
சாப்பிட்றதுக்கும் பூரி கிடைக்கும். எல்லாருக்குமே கடகடன்னு சுட்டு வச்சுட்டு சிம்பிளாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். எல்லாருமே பூரியை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உள்ளது எல்லார் வீட்லேயுமே இருக்காது. நம்ம இதே மாதிரி உருட்டுக்கட்டையும் வளர்த்துக்கட்டையும் தான் வச்சுருப்போம். இப்போ இதே மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னாக்கா ஒரே ஷேப்லேயே நமக்கு பூரியும் கிடைக்கும். சீக்கிரமாக எல்லாருக்கும் சாப்பாடு சுட்டது மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி நம்ம அடுப்பங்கரையிலேருந்து சீக்கிரமாக வெளியேறிடலாம். நம்மளும் சூடாக மொறுமொறுப்பாக பூரியை சுட்டு சாப்பிட்றலாம். கோதுமை மாவு 2 பங்கு எடுத்தோம்னாக்கா அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு மைதா மாவு, 2 ஸ்பூன் அளவு ரவா சேர்த்து பிசையும் போது பூரி உங்களுக்கு உப்பி வந்தாலும் அப்படியே உங்களுக்கு ஹோட்டலில் இருக்கிறது மாதிரி அப்படியே இருக்கும், வத்தியே போகாது. இப்போ பாருங்கள், சூப்பராக பூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?